வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி வெள்ளி, எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என்னோடய வீட்டில் குடும்பத்தோட மனநிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. வாங்க என்னோடய வீட்டில் நான் எந்த மாதிரி சாமி கும்பிட்டேன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் சாமி கும்பிட்ற மாதிரி தானம்மா நீயும் கும்பிட்ற, இதில் என்னம்மா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கும் ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியாது. நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு சிலது தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே, அதனால தான் சொன்னேங்க. எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, சாமி படங்கள் பூஜை சாமானுங்களாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருவேன். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சாமி படங்களுக்கெல்லாம் பூக்கள் வச்சு விட்டுட்டு பூஜை ரூமில் அழகாக சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விட்டுட்டேன். கோலம் போட்டு விட்டுட்டு பூஜை ரூம் பார்க்கவே அவ்வளோ அழகாக மனநிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசாதம் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு வாழைப்பழம், வெல்லம், தேங்காய் துருவல், இதை 3 வச்சு தான் இன்றைக்கி பிரசாதம் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அது கூட வெல்லம், தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் பிரசாதம் ரெடி. இதில் ஆப்பிள், மாதுளம்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை 3 வச்சு தான் செய்ய போகிறேன். ரெடி பண்ண பிரசாதத்தை சாமிக்கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பிரசாதமெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.